ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சாரா, அம்மாடி சாரா, அப்ப என்னத்த நினைச்சுக்கிட்டு நிக்கான்னு தெரிய மாட்டேங்க. சாரா. அத்தா. என்னம்மா கொஞ்ச நேரமா நான் கூப்பிட்டுக்கிட்டே நிக்கேன், என்னன்னு கூட கேட்காம கிருங்காம நிக்க. அப்படி என்னத்தையாக யோசிச்சுக்கிட்டு நிக்க? ஒன்னும் இல்லாத்தா, நான் சும்மா தான் நிக்கேன். சும்மா நிக்கிறியா? இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டதுக்கு நீ நார்மலா நின்றுருந்தேன்னா என்ன அம்மான்னு கேட்டிருப்ப. நீ அத்தன்லாம் கூப்பிட்டியா? அதுல இருந்தே தெரியுது என்னத்தையோ பத்தி பெல்லாம யோசிச்சுக்கிட்டு தான் நிக்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. கிரு, என்னைய அத்தைன்னு பார்த்தேன்னு வச்சுக்கான், அத்தையா தான் தெரியும். அம்மான்னு பார்த்தேன்னு வச்சுக்கான், உன்ன மனசுல என்ன தோணாலும் அது தைரியமா சொல்லதுக்கு முடியும். அத்தைன்னு நினைச்சேன்னா ஒன்னும் சொல்லதுக்கு தோணாது. என்னம்மா, என்ன நினைச்சுக்கிட்டு நிக்க? ஒன்னும் இல்லம்மா, அண்ணனுக்கு நினைப்பாவே இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுது. எல்லாருக்கும் அம்மா அப்பா குடும்பம்னா உனக்கு எல்லாமே உன்னை மட்டும் தானே. அதனால உன்னை நாங்க விட்டுக்கிட்டு வந்தது உனக்கு வருத்தமா தான் இருக்கான். ஆனா சாரா, பொண்ணா பிறந்துட்டாலே இப்படிதான். அம்மா வீட்டுல நம்ம செல்ல பிள்ளையா வளர்ந்துருப்போம். ஒரு நாள் கட்டினவன் கையை பிடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். இது உனக்கு எனக்கு மட்டும் இல்ல, பொண்ணா பிறந்த எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டுல இருந்து ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். ஏன் அண்ணிய நீ பாக்கலையா? அவள அவ பிறந்து வளர்ந்த வீடு, அவ அம்மா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தானே உன்னை கூட வாழறதுக்கு வந்தா. எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத மாதிரி. நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கான், ஒரு நாளே நிம்மதியா இருக்க முடியாது. உன் அண்ணனாலே அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ இங்க சந்தோஷமா வாழியன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சாலே அவன் அங்க நிம்மதியா இருப்பான். என்னமோ தெரியலமா, அண்ணன் ஞாபகமாவே இருக்கு, அவனை பார்க்கணும் போலே இருக்கு. நீ இங்க புதுசு கண்டியா? என்னமோ செல்லம் போல பழவேல கண்டியா? அதான் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாறி தனு வேற உடனே கிளம்பிட்டா. இந்த வீட்டுல உன் வயசுல உள்ளவையே யாருன்னா இருந்திருந்தா கூட உனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. கிரு, இது உன் வீடு, வேற ஏதோ வீடுன்னு நினைச்சேன்னு வச்சுக்கான், உனக்கு ஏதோ போலதான் தோணும். உன் வீடுன்னு நினைச்சு பாரு, புதுசா எல்லாம் தெரியாது. பயப்படாம இரு. எப்ப ரோஹித் உன கழுத்துல தாலி கட்டினானோ அப்பல இருந்து அப்பே நீ எங்க வீட்டு பொண்ணு ஆயிட்ட. என்ன வேணும்னாலும் தயங்காம கேளு. இந்த வீட்டுல நாங்க 2 பேரும், அது பிறவைக்கு ரோஹித் 3 பேரும் தானே. எல்லாரும் ஜாலியா பேசி சிரிச்சு எடுத்து இருக்கவியதான். ஐயோ, புது வீடாச்சே, கிளம்பச்சேன்னு எந்திரிச்சு வரணுமே, நிறைய வேலை செய்யறதுக்கு இருக்குமே, அதை செய்யணுமே இதை செய்யணுமே நினைச்சுக்கிட்டு ஒன்னும் கவலைப்படாதான். ஒன்னுத்துக்கு அவசரம் இல்ல, எல்லாம் பார்த்து எடுத்து பொறுமையா தெரிஞ்சுக்கிடலாம். என்ன சரியா? இல்லம்மா, எனக்கு சமைக்கிறதெல்லாம் தெரியும். இந்த வீட்டுல சமைக்கிறதுக்காண்டியா வந்திருக்கேன், என் பிள்ளை கூட சந்தோஷமா வாழறதுக்காண்டி வந்திருக்கேன். எல்லாரும் ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா பேசி சிரிச்சு எடுத்து இருக்கவியரா இந்த வீட்டுல. இப்பேன்னு சொல்ல இத அம்மா வீடு மாதிரியே நினைச்சுக்காங்க. சரிம்மா. சரி சாரா, தான் பாலை எடுத்துக்கிட்டு மேல போவோம். அதுமா, தனு போனாவெல்லாம் போய் சேர்ந்துட்டாவலாம்? ஆமாமா, அவ பெங்களூர் போய் சேர்ந்துட்டான். உடனே போயிட்டாவெல்லாம் 2-3 நாள் இருந்துகிட்டு அது பிறவிக்கு பொறுமையா போயிருக்கலாம். அவ நல்ல படிக்க பொண்ணு சாரா, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணியதான் அவளுக்கு ஒரே நோக்கம். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நல்ல எஃபோர்ட் போட்டு தான் படிப்பான். நாளைக்கு நடக்க இருக்க பரீட்சை முன்னமே நடக்க இருந்தது. மழைன்னு சொல்லிக்கிட்டு பள்ளி காலேஜுகளுக்கெல்லாம் ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாவ. அந்த பரீட்சையை தான் நாளைக்கு மாத்தி வச்சிருக்காவ. இல்லன்னா 2 நாள் கூட நின்னுட்டு அது பிறவைக்கு போயிருப்பான். இன்னைக்கு பரீட்சை இருந்ததுன்னு வச்சுக்கான், அண்ணன் கல்யாணத்துக்கு கூட வந்திருக்க மாட்டான். அரியர் போட்டா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண முடியாது கண்டியா. என்னமோ படிப்பு 2 வரியத்துக்கு மேல இருக்கு கண்டியா, அது முடிக்காம இந்த திசைக்குன்னு வரமாட்டான். சரி, நீ இதை எடுத்துக்கிட்டு மேல போ. ஆமா, நீங்க சாப்பிட்டியெல்லாம்? என்ன சாரா, மேல போதுக்கு மடிச்சு வியானனே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் என்ன சிங்கமா புலியா, அவனை பார்த்து பயப்படியதுக்கு? 6 மாசத்துக்கு கிட்ட பேசி பழவி இருக்குதியா. அப்பப்போ உன்னை பாக்கிறதுக்காண்டி உன் வீட்டுக்கே வந்து எடுத்து போயிருந்தவன் தானே. போவான், பயப்படாம போவான். சரிம்மா. நல்ல பிள்ளை. மேல அவன் ரூமுக்கு போதுக்கு பயந்து போய் தான் இந்த நேரமும் பேச்சு கொடுத்துக்கிட்டே நின்றுக்கா போலே. அத்தை சொன்ன மாதிரி என் வீட்டுக்கு அப்பப்ப வந்து எடுத்து போயிட்டு இருக்கே வருதான். எங்க வீட்டுக்கு இவர் என்னைய பாக்கிறதுக்கு வரச்சுலாம் நல்ல பிள்ளைதான். ஆனா இது அவிய வீடு, அவிய இடம், நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிடுவாரு? நம்ம வீட்டுக்கு வர சமயம் எல்லாம் நம்மளுக்கு தோணியது ஒண்ணுதான், இவியல மாதிரி ஒரு நல்ல வியலை எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இது அவிய வீடு, அவிய இடத்துல எப்படி நடந்துக்கிடுவாரு? என்னையா இருந்தாலும் ரோஹித் நல்லவர் தான், டிஎஸ்பி தான். ஐயோ, சிரிச்சு சிரிச்சு வயரெல்லாம் வலிக்கும். ஐயோ, பைத்தியமா இந்த ஆளு. இப்படி தனியா ஒத்தையில சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா வெளியே இந்த ஆளை பாக்கச்சுல எல்லாம் நார்மலா தானே நடந்து தெரிவாரு.
ஒரு வேளை ரூமுக்குள்ள இருக்கச்சுல மட்டும் இப்படி பைத்தியமாவும் வெளியே ஆளுவெல்லாம் இருக்கச்சுல நார்மலாவும் இருப்பாரு போலயே. நம்ம எல்லாம் பார்த்தது வெளியே, இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட அண்ணனை நானே ஏமாந்துட்டேன் போல. இந்த ஆளு பைத்தியங்கிறது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சுட்டு என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோமே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுமே. இப்போ நம்மள பார்த்துதான் அடிப்பாரோ, ஒரு வேளை நீ யாருன்னு கேப்பாரோ. ஆமா சாரா, என்ன அங்க நின்னுட்டா? உள்ளவா உள்ளவா. உன்னை பாக்க சிரிப்பா அடக்க முடியல. நல்ல வேளை என் பியார் ஞாபகம் இருக்கு. அப்பனா நீ யாருன்னு கேட்க மாட்டாரு. வாமா உள்ளவா. இது என்ன அருந்ததி படத்துல கந்தர்வ கோட்டைக்குள்ள பசுபதி அருந்ததியை கூப்பிட்டது போலயே கூப்பிடுது. வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. வா சாரா, உள்ளவா. சேம் ஃபீலிங்கா இருக்கேன். உள்ளவா. என்ன அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு நிக்க? பைத்தியம் நினைச்சான், ஆனா பேய்பிடி போலயே. கல்யாணத்துக்கு முந்தி ரொம்ப எல்லாம் வெளியே போடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுல எனக்கு ஏது கிடைச்சிருக்குமோ இந்த ஆளுக்கு. உள்ளவா சாரா. ஏன் இல்ல, என்னால சிரிப்பா அடக்கவே முடியல பாத்துக்கா. எப்படி வந்த? அப்படியேதான். என்ன சாரா, அதே புடவை கட்டிக்கிட்டு வந்திருக்க? அதே புடவையா? அதே புடவை, அதே மாதிரி கையில பால் செம்பு, அதே மாதிரி வந்திருக்க. ஒரு வேளை இந்த ஆளுக்கு வியார பிள்ளைக்கு கூட தொடர்பு இருக்குமோ? முன் அனுபவம் இருக்கும் போலயே. பரவாயில்ல, அதே புடவையில வந்திருக்கியே. வியார பிள்ளைகளுக்கு கூட கல்யாணம் ஆகி இதே மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும் போலயே. டிஎஸ்பி வேற இருக்கும். நான் அண்ணன் தான் ஏமாந்துட்டேன் போலயே. இதே மாதிரி வேற ஏதோ பிள்ளைல இதே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இதே மாதிரி வந்திருக்கான்னு நினைக்கேன். அப்ப நான் முத பொண்டாட்டி இல்லையா? ஏன் இதே புடவை கட்டியிருக்க? ஏன் இந்த புடவைக்கு என்ன குறைச்சலோ? பாக்கிறதுக்கு அம்சமா தானே இருக்கு. அம்சமா தான் இருக்கு, ஆனா அதே புடவையை கட்டியிருக்க கண்டியா, அதான் அந்த ஞாபகம் வந்துட்டு. பாக்குச்சுல, அதே ஞாபகமா இருக்கு. எங்க செம்ப காட்டு, பால் இருக்கான்னு பாக்கட்டு. அதெல்லாம் இருக்கு. ஓ இருக்கா? அதனால நீ இப்படி பண்ணிருக்க கூடாது கேட்டியா? ஹலோ, இப்பதான் முதல்ல எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இப்பதான் சம்பிரதாயம் சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. இதுக்கு முந்தி உங்க ரூமுக்கு வந்தது வேற எவ்வளவு தான் இருக்கான். வேற பிள்ளைகளுக்கு நினைப்பல நான் நினைச்சுக்கிட்டு எனக்கிட்ட உளறிக்கிட்டு இருக்காதுங்க. போச்சு, நல்லா ஏமாந்துட்டோம். நான் என்ன அண்ணனா நல்லா ஏமாந்துருக்கான். இந்த புடவை இந்த பால் செம்பையும் பார்க்க என்னால சிரிப்பா அடக்கவே முடியல சாரா. நானும் அப்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்தால மூஞ்சில ஊத்திக்கிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கிட்டுங்க. என்ன யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லாம உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியா? அத சொல்லல. இதுக்கு முந்தி எல்லாம் எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. யாரு எவ்வளவு ஞாபகத்துல இருந்துகிட்டு எனக்கிட்ட அலறாதுங்க. யாரு? நானும் அலறியேன், நீதான் அலற. ஆமா, அலறாவ. உலகத்துல எல்லாத்த மாப்பிளைய தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாயில்ல, இப்பதானே சாயம் விளக்குது. நீ முதல்ல இந்த புடவை போய் மாத்திக்கிட்டு வா. நான் வேற அந்த நினைப்பிலே இருக்கேன். அதான் அப்பயே தோணுச்சு வேற தொடர்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏன் அம்மா நிறுத்துமா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாமல அதையும் சொல்லிக்கிட்டு இருக்குதியா? வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். பைத்தியம், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை தவிர வேற யாரும் இல்ல. இல்லையா? மாமியால சத்தியமா வேற யாரும் இல்லம்மா. 2-3 நாளா ஒரே வேலையா, ராத்திரி செல்லம் உறங்கவே இல்ல. நீ வந்ததுக்கு பிறவைக்கு எப்படியும் உறங்க முடியாது. ஏன் ஏன் உறங்க முடியாது? இல்ல முத இந்த டாபிக் முடிச்சுக்கிட்டு அது பிறவைக்கு அங்க போவான். 2-3 நாள் செம்மையா உறங்கலையா? சரி, நீ வந்ததுக்கு பிறவைக்கு தான் உறங்க முடியாது. நீ வந்ததுக்கு பிறவைக்கு உறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு லேசா கண்ணா சந்ததான் உண்டு. அப்ப பார்த்து ஒரு கனவு. கனவா? ஆமா, கனவு. யாருக்கு கூடல? நீ பயப்படாதம்மா, உன் கூட தான் கனவு. என்ன கனவு? கனவு என்னன்னா, இந்த போட்டோக்காரனால ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. மத்தியானமும் ஒழுங்கா சாப்பிட விடையில, நைட்டும் ஒழுங்கா சாப்பிட விடையில. நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை இப்படியா பட்டினி போடுது? இவிய சண்டையில நம்மள ஊருக்கு ஆக்கிருவாவ போல இருக்கே. இவிய தான் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டாவே இல்ல. கேமராக்காரனால நிக்கணும்னா பார்த்தாவ நம்மளே குடிப்போம். ஐயோ, செம்பு காலி ஆயிட்டேன். பேசாம ஒரு செம்பு தண்ணியை பிடிச்சு கொண்டு போமா. ஒரு செம்பு பாலை நான் குடிச்சேன்னு சொன்னா கேவலாயிருமே. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அம்மா. அவன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு இல்லாமோ கஷ்டப்படான். நான் ஒரு செம்பு பாலை குடிச்சிட்டேன்னு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. வெறும் செம்பு கொண்டு போனா கிண்டல் அடிப்பாவளா? பாத்துக்கலாம். ஏங்க வாங்க மேடம். என்ன சம்பிரதாயத்தை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணியா போல? செம்பல தந்து விட்டுருக்காவளே. செம்புல பால் இல்லைன்னு தெரிஞ்சா இப்ப கிண்டல் அடிப்பாவளே. என்ன முழிச்சு கொடுத்துட்டு நிக்க? சும்மா. ஏங்க வயிறு பசிக்குதா உங்களுக்கு?
இல்ல ஏன் நல்ல சாப்பிட்டேன்ல. கண்டியெல்லாம் நல்லா சாப்பிட்ட பிறகு கூட ஒரு ஜம்பு பாலை உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காவ. சேர்த்து கொடுத்து விட்டுருப்பாவ. ஐயே நான் நினைச்சேன் சாப்பிடாத வீல கொடுத்து விட்டுருப்பாவன்னு நினைச்சேன். சாப்பிடாத வீலுக்கா 2 பேரும் சாப்பிட்டோம்ல. ஆமா இரு யார் சாப்பிடலன்னு சொல்லு. ஏங்க வீடியோக்காரன் நிக்கா போட்டோக்காரன் நிக்கா எல்லாரும் நிக்காவ நின்னு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்காவ. யாராவது நிக்காவனா பாத்தியா? நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் பசிக்கு நான் தானே சாப்பிட முடியும். ஆனா நான் ஒழுங்கா சாப்பிடல. ஏன்? வெறும் செம்பா தந்து விட்டாவ. அதுக்கே பல்ல காட்டுதியா? இல்ல காலி செம்பா இருக்குல்ல அதான் கேட்டேன். பால்லாம் குடுத்துதான் விட்டாவ. கீழே விழுந்துட்டியோ? இல்ல நானே குடிச்சிட்டேன். இதான் நடந்தது இந்த உலகத்திலேயே. ஃபர்ஸ்ட் நைட்டு காண்டி கொடுத்து விட்ட பாலை குடிச்சுக்கிட்டு வெறும் செம்போட வந்தது நீதாம்மா. எத்தனை கதை வந்தாலும் கான்செப்ட் மாறாது. மாத்தேலியே. ஏதோ ஒரு கதையில தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாமல செஞ்ச கனவுமா கனவு. நான் ஒன்னே சொல்லல, நான் கிட்ட கனவு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளது சொல்லு, நீ எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறது பால் தானா இல்லன்னா வழியில வரச்சமையும் பார்த்து வயல் பசுதுன்னு சொல்லிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு பால் பொடியை கலக்கி கொண்டு வந்திருக்கியோ? ஆமா உங்க தலைப்பொடியை கலக்கி கொண்டு வந்திருக்காவ. எனக்கு வேற வேலை இல்ல, கோலப்பொடியை கலக்கியதான் வேலை. இல்ல நீ செய்யக்கூடிய ஆளு தானடே. உண்மையை சொல்லுடி, இது பாலா இல்லன்னா கோலப்பொடியை கலக்கி கொண்டு வந்திருக்கியா? ராணனாதான் நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்க பாலை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. நான் ஒரு மடக்கு குடிக்கேங்க, அது பிறவைக்கு நீங்க குடிச்சா காணும். இல்ல இல்ல அப்பயே நான் நம்ப மாட்டேன். என் கனவுல நீ எந்த புடவையில வந்தியோ அதே புடவையோட தான் வந்திருக்க கண்டியா. அதே பால் செம்பு. என்ன அங்க செம்பு காலியா இருந்தது, இங்க என்னமோ கலக்கி பறக்கி வச்சிருக்கேன். இங்க அறுக்க மாட்டேன், உண்மையை சொல்லு. வரும்போது பாலை குடிச்சுக்கிட்டு கோலப்பொடியை தானே கலக்கி கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பால் இல்ல வெறும் செம்பு தாண்டா. ஏய் லூசு. அடி பாவி. ஆக்சுவலா எனக்கு பாலே பிடிக்காது. யாருக்குமா? உனக்கு பால் பிடிக்காதா? உள்ளது எனக்கு பாலே பிடிக்காது. அதுக்கு ஸ்மெல்லாம் கண்ணு கொண்டு காணப்படாது. அதான் ஒரு செம்பு பாலை குடிச்சேன். அது என்னன்னா போட்டோகிராஃபர்லாம் வீடியோ எடுக்க சமயம் நீங்க நல்லா தானே தின்னுக்கிட்டு இருந்தியா? ஒண்ணு யார் தின்னப்படாதுன்னு சொன்னது? அதுக்கும் சொல்லிக்கிட்டு மட்டும் இந்த பாலை நான் குடிக்கல. எப்ப பார்த்தாலும் பொண்ணுதான் பால் சொம்போட ரூமுக்கு வரணுமா? ஏன் பொண்ணுக்காண்டி பையனுக்கிட்ட கொடுத்து விட மாட்டாவளோ? பொண்ணுதான் பையனுக்காண்டி பால் செம்மை எடுத்துக்கிட்டு வந்து தரணுமாக்கா. ஒரு மாற்று வியானம் இல்ல பிராணனாதா. என்னடி ஒரு மாதிரி பேச? உங்க அம்மா உங்களுக்காண்டி கொடுத்து விட்ட பாலை நானே குடிச்சிட்டேன். நேரா கீழே போங்க, கிச்சன் வரம். எங்க வீட்ல நேரா போனாலும் கிச்சன் வராது. சரி வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு எந்தாலே போங்க. கிச்சன்ல திருமதி கிறிஸ்டினா ஜோசப் இருப்பாவ. எங்க அம்மா பேர் சொல்லியா சொல்ல? இருடி போட்டு கொடுக்கேன். பால் வேணும்னா நேரா அவியல்கிட்ட போங்க. நீ ஒண்ணுக்கு பயப்படாத, இது உன் வீடு மாதிரி, இங்க நீ நினைச்சதெல்லாம் செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆறுதல் வார்த்தையா கொஞ்சம் பேசுவாவ. அது பிறவைக்கு பால் செம்ப உங்களுக்கு கையில தருவாவ. நீங்க வாங்கிக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு பொடி நட போட்டு தலை குனிஞ்சு இங்க வாங்க. எது நானா? ஹலோ 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 என்ன காலங்காலமா நீங்க எழுதுனதான் நடக்கணுமா? நாட்டாம தீர்ப்ப மாத்து. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பொம்பளா நாம்பளா அப்படிங்கறதெல்லாம் இங்க வேண்டாம். பொண்ணுங்க நாங்க அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா அது பிறவைக்கு சொந்தக்காரவியா மொத்த குடும்பத்தையும் விட்டுக்கிட்டு உங்களுக்காண்டி வாரம். வந்த இடத்துல புருஷங்க முறையில பாலை கூட எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வர மாட்டியா? பால் செம்பு கூட நாங்க தான் எடுத்துக்கிட்டு வரணும். எல்லாத்தையும் பிறந்த வீட்டுல விட்டுக்கிட்டு வந்த பிள்ளைகளுக்காண்டி தாகத்துக்கு ஒரு செம்பு பாலை கூட எடுத்துக்கிட்டு வர மாட்டியானா இது என்ன வாகம் கதை? எங்க வீட்ல எல்லாம் தாகத்துக்கு தண்ணியை தான் குடுப்பாவ, அப்படி இல்லைன்னா மோர் குடுப்பாவ. தாகத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு பால் எல்லாம் குடுக்கறதுக்கு முடியாது. அதாங்க ஒரு மாற்றம் வேண கண்டியலாம். நான் என்ன நம்மளுக்காண்டி மட்டுமா பேசிக்கிட்டு இருக்கேன்? எல்லா பொண்ணுங்களுக்காண்டியும் தானே பேசேன். என்ன எழும்பிட்டியா? இல்ல என் வீட்டுக்கு யார் ரூம்குள்ளே வந்துட்டு ரொம்ப தைரியசாலி ஆயிட்ட கண்டியா, அதான் படப்படான்னு பேசுனா. இப்ப பேசு. இங்க பாருங்க, நீங்க ஸ்டேஷன்ல தான் போலீஸ், நான் டாக்டர் அர்ஜுனுக்கு தங்கச்சி. எனக்கிட்ட இந்த மாதிரி மிரட்டிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. ஆமாமா போலீஸ் ஸ்டேஷன்ல நான் போலீஸ் தான். ஆனா இது என் பெட்ரூம். என் பெட்ரூம்ல நான் யாரு உனக்கு ஹஸ்பண்ட். ரொம்ப இழுக்காதுங்க, ரப்பர் பேண்ட் மாதிரி அத்தற போகுது. ஏன் இப்ப உங்களுக்கு? சரிம்மா இழுத்தாதானே அத்தற போகுது, அக்காம பாத்துக்கிட்டேன். என் பெட்ரூம்ல நான் உனக்கு ஹஸ்பண்ட். வேண்டாம், இங்க கொடுமை நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாட்டி அண்ணனுக்கு போன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க. சொன்னா? சொன்னா உங்களை விட பெரிய பெரிய போலீஸ் படையெல்லாம் எங்க அண்ணன் எனக்காண்டி இறக்கம் பாக்குதியலாம். எங்க பாக்கை இறக்க சொல்லு பாப்போம். ஷோஹித், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? நானும் சரி சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நேரா போய் நானே என் அம்மா கிட்ட இருந்து பால் செம்பு வாங்கிட்டு வரணுமா? வேண்டாம் ரோஹித், ஏன்? இத பத்தி நம்மனமே உங்ககிட்ட
பேசணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ம். எனக்கு என் அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு. இப்பயா? ம். உங்க அம்மா கிட்டே இதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் அண்ணனை இப்ப பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா பார்க்கணும் போலயே இருக்க. ஏன் பார்க்க முடியாது? வா போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோம். இப்பயா? ம். இப்ப எப்படி? இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. சரி. இல்லங்க, கல்யாணம் ஆன அன்னைக்கு எப்படி நம்ம அண்ணனை பார்க்கறதுக்கு போக முடியும்? அஞ்சு அக்காக்கும் கல்யாணம் ஆன நேரம் வரணும் தான் இப்படி கூட்டிக்கிட்டு வந்திருக்கணும்ல. அவையெல்லாம் உடே இல்ல தெரியுமா? விருந்துக்குன்னு வருவாவேலாம். அப்பதான் அஞ்சு அக்காவை கூட்டிக்கிட்டு அத்தான் வீட்டுக்கே வந்தாவ. நம்ம எப்படி போக முடியும்? மாதிரி உங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காவ கண்டியலாம். இருந்துகிட்டு போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். இப்போ அண்ணனை பார்க்கறதுக்கு உனக்கு ஆசை இருக்குதானே? ம். அது பிறகு என்ன, நம்ம போயிட்டு வருவோம். இல்ல, நீங்க என்கிட்ட விளையாடுதியா? ஏ லூசு, ஆசைப்பட்டா எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோம். இல்ல வேண்டாம். கீழே உங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காவ, ஒரு மாதிரி நினைப்பாவ. என்ன நினைக்க போறவ? நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ போறோம். இல்லங்க வேண்டாம், நானே இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ம். இனிமே சுத்தி பார்க்கணுமா? இல்ல, உங்க அம்மாவே வீடு சுத்தி காமிச்சாவ. சரி பார்த்தாச்சு. இனிமே உன் அண்ணனை பார்க்கறதுக்கு தானே ஆசைப்படியா? போயிட்டு வருவோம். இல்ல, உங்க வீட்டுல வேற இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காவ. கல்யாணம் முடிஞ்ச உடனே யாரும் இப்படி அன்னைக்கே போக மாட்டாவ எல்லாம். யாரும் போவாட்டா என்ன, நம்ம போவோம். உங்களுக்கு ஓகேவா? ம். அப்பனா உங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கதெல்லாம்? ஏ லூசு, எனக்கும் நீ பத்தி நல்லாவே தெரியும். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சதே பெருசு. அப்ப கூட நான் நீ ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டேன். மண்டபத்துக்கு பேசி வச்சிருந்து இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு கூட கொடுத்திருந்தோம். உன் தம்பியா உன் அண்ணிய வேற குறிச்ச தேதியிலே கல்யாணத்தை நடத்தலாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாவ. சரி, 1 இருந்து இனிமே 4 குறிக்கணும். அது பிறகு மண்டபம் அது இதுன்னெல்லாம் பாக்கணுமே. அதுக்கு குறிச்ச தேதியிலே கல்யாணத்தை நடத்திட்டான். எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்டியா. அதனாலதான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன். மத்தபடி பெரியவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் நீ தயாராகலன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி? நீதான் அண்ணன் பைத்தியமாச்சே. ஆமா கண்டியலா. உன் அண்ணனுக்காண்டி உன் அண்ணன் பொண்டாட்டியே பாடா படுத்தினவ தானே நீ. போங்க, ஜெசிகா பேசினதை கேட்டு அண்ணி வாக்கு கொடுத்துருப்பாவன்னு நினைச்சேன். ஏம்மா, சண்டைக்கு வந்துடாதம்மா. வா, உங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப போனா உங்க வீட்டுல உள்ளவையெல்லாம் எதுனா நினைப்பாவ. அது பிறவைக்கு வீட்டுல எதுனா பேசிட்டாவல்னா? எவன் என்ன பேச போறான்? ஏன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நான் போறேன். யார் கேட்கான்னு நான் பாக்கேன். வா, ஒரு கை பாத்துடலாம். நிஜமா தானே? ஆமாம்மா, வா. கீழே உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் என்னன்னு சொல்லுவியா? என் மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவேன். என் மச்சானுங்களை பாத்துக்கிட்டு வரேன்னு சொல்லுவேன். அதே திட்டுவாவளே? திட்டுவாவலாம். என்ன சொல்லுவாவ நீ போய் சொல்லட்டா? ம். பைக்ல போவாதுங்க, கார்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாவ. ஆமா, நீங்க சொன்ன உடனே அப்படியே ஓடியாவ. கார் சாவி எடுத்து தருவாவ பத்தியெல்லாம். நீ நம்பலையா? என்ன பாரு, கீழே போய் என் மாமனார் வீட்டுக்கு போறோம், மச்சானுங்களை பாக்கிறதுக்கு போறேன்னு சொல்லேன். எங்க அம்மா என்ன சொல்லியாவன்னு மட்டும் பாரு. பாப்போம். ஆனா நீங்க ஆசைப்பட்டு பாக்கிறதுக்கு வரதாதான் சொல்லணும். நான் ஆசைப்பட்டு என்னைய கூட்டிக்கிட்டு போறதா சொல்லக்கூடாது. அதான் சொன்னனே, என் மச்சானுங்களை பாக்கிறதுக்குன்னு சொன்னனே. அப்பனா சரி, போவோம். அம்மா, ஏ கிறிஸ்டினா. ஐயா, நீங்க இனிமையா இருக்குதியா? மன்னிச்சுக்கிடுங்க, தெரியாம பட்டுட்டேன். பாப்பா தரைக்கு போடு. ஏன் மூஞ்சிக்க சேர்த்து போடாதம்மா, என்ன வலி வலிக்கும். தூர போகாத கொண்டு. ஏங்க, நடு ராத்திரி பேப்பரையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குதியா? நீங்க இங்க இருக்கதே மறந்துட்டேன். ஒரு ஆள் இருக்கிறது உன் கண்ணுக்கு காண இல்லையா? என்ன அடி அடிச்சுட்டான். இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுது. சரி, மன்னிச்சுக்கிடுங்க. இது என்ன மொத அடியா? வா மக்களை, கூப்பிட்டியா? வா சாரா, என்ன திருப்பியும் வீட்டை சுத்தி பாக்கிறதுக்கு புறப்பட்டுட்டியலோ? ஆமாமா. சரி சரி மக்களே, அவதான் கேட்கலாம். வீட்டை சுத்தி காட்டு போ. அவளுக்கு மாமியார் சுத்தி காட்டுறதோட புருஷன் வீட்டை சுத்தி காட்டியேதான் பிடிக்கும் போல. போமா, மேல எல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேல பாத்துக்கா. வா, வீட்டை சுத்தி பாக்கிறதுக்கு வரலாம். அதெல்லாம் பொறுமையாவே நாளைக்கு பாத்துப்பான். புறவு வேற எதுனா வேணுமா? ஒன்னும் வேண்டாம். நாங்க 2 பேரும் என் மாமனார் வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். மாமனார் வீட்டுக்கா? இல்லம்மா, அவர் சும்மா சொல்லாரு. நாங்க வீட்டை சுத்தி பாக்கிறதுக்காண்டி தான் வந்தோம். இல்லம்மா, எனக்கு என் 2 மச்சானுங்களையும் பாக்கிறதுக்கு ஆசையா இருந்தது. கேட்டீங்களா? உங்க பிள்ளைக்கு மச்சானுங்களை பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கான், அதுவும் இந்த நேரத்துல. இருக்கும்ல. வேற என்ன மக்களே? அதாம்மா சொன்னேன்ல, என் மாமனார் வீட்டுக்கு போறோம். எனக்கு என் மச்சானுங்களை பாக்கிறதுக்கு, அதுவும் பெரிய மச்சானை பாக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் இப்பயே ஒரு எட்டு போய் பாத்துக்கிட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஏன் மக்களே, உனக்கு தானே ஆசையா இருக்கு, நீ போய் பாத்துக்கிட்டு வா. அவ இங்கே இருக்கட்டும். நானும் அப்பதாம்மா சொன்னேன். ஆனா அவங்க மர்மவா என்னன்னா, ராமன் இருக்க இடம்னா சீதைக்கு அயோத்தி, அதனால நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். அதாம்மா நாங்க எங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்துறியோம். அது சரி. என்னம்மா, நீயும் போறியா? இல்ல அம்மா, நான் வீட்டை சுத்தி காட்டுறதுக்கு தான் கேட்டேன். நீ வீட்டை சுத்தி காட்டுறதுக்கு கேட்டிருப்ப. அவனுக்கு அவன் பெரிய மச்சான் ஞாபகம் வந்திருக்கு. சரிம்மா சரி. என்னம்மா சரிதானே? ஆமாம்மா. சரி, போயிட்டு வாங்க.
ரோஹித், ராத்திரி நேரம் இல்லம்மா, இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. பைக்ல போக வேண்டாம், கார்ல போயிட்டு வாங்க. இவர் என்ன சொன்னாரோ அதே இது அம்மையும் சொல்லியாவ. சரிம்மா. சாரா, அங்க போய் சேர்ந்த உடனே போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போனை போட்டு சொல்லிடு. சரிம்மா. அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிய நேரமா ஒரு போன் பண்ணி சொல்லிடு. ரோஹித், இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு கண்டியா. வழியில எங்கேயும் நிக்காதுங்க. வழியில எங்கேயும் நிறுத்தாம நேரா அவிய வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துருங்க. சரிப்பா. அம்மா, என்னம்மா, நாங்க ஒன்னும் நினைக்கல. இப்ப என்ன, நீ உன் அண்ணனை பாக்குறதுக்காண்டியா போறான்? அவன் அவனுக்கு மச்சானுங்களை பாக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போறான். நீ உன் புருஷனுக்கு துணைக்கு போற, அவ்வளவுதானே. போயிட்டு சென்னு வாங்க. சரிம்மா. கண்டியெல்லாம் ஆசைப்படியது அவா துரைக்கு மச்சானுங்களை பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கான். நம்மளா அதை நம்பணும். சரி, செம்மியா 4-5 நாளா உறங்கவே இல்ல. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடந்து உறங்கலாம்ல. காலமா வந்த நியூஸ் பேப்பரு நேற்றுக்கு கூட காலமா இருந்து ஒரு லைன் விடாம வாசிச்சிருக்குதியா. இன்னைக்கு ஒரு நாள் படிக்காம விட்டுட்டியா. சரின்னு சொல்லிட்டு கடந்து உறங்கறதுக்கா தோணுச்சு உங்களுக்கு? ராத்திரி 11 ஆனாலும் படிச்சுக்கிட்டு தானே உறங்கணும்னு இருக்குதியா. ஒன்னும் இல்லாத நியூஸ் பேப்பருக்கே எப்படின்னா? ஒன்னும் இல்லாத நியூஸ் பேப்பரா? படிச்சு பாரு, அப்பதான் தெரியும். ஒன்னும் இல்லாததான் என்னன்னு சொல்லிக்கிட்டு நாட்டு நடப்பு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாண்டாமா. அப்பா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்கப்பா. அதே போலதான் வீடெல்லாம் நச நசன்னு கிடக்கு. சொந்தக்காரவியெல்லாம் உடனே போயிட்டாவ. வீடு பூரா துடைக்கலனா எனக்கு உறக்கம் வராது. பின்ன நல்லா கொண்டாடிக்கிட்டு இரு. இங்க இதே போல வேற ஏதாவது வீட்டுல கல்யாணம் உடனே பிறந்த வீட்டுக்கு மொவனே மருமோளே அனுப்புவாங்களாம். நீ சொக்க தங்க இல்லம்மா, நீ அனுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அனுப்புவாங்களாம். அனுப்ப மாட்டாவலாம். வீட்டுக்கு வந்த மருமவளா நம்ம மொவளா பாத்துக்கிட்டா நாளை பின்ன தனு போற வீட்லயா அவளை மருமவளா இல்லாம மொவளா பாத்துக்கிடுவாவ எல்லாம். உன் மொவளுக்காண்டிதான் சாரா மேல பாசமா அக்கறையா இருக்கியாப்ப? இல்லங்க, சொல்லேன். என்னமா 2-3 வரியத்துல நம்ம தனுக்கும் கல்யாணம் ஆவம் கண்டியலாம். அப்ப தனுக்கு வீட்டுக்காரதான் என் அண்ணனை பாக்கணும், அம்மையும் அப்பாயும் பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாள்னா அவரை இந்த மாதிரி கூட்டிக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். யாலே பாரு. ஏங்க, எனக்கு ஒரு ஆசை கேட்டீலாம். என்ன ஆசையும்? நம்ம முவரை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு இந்த பதவியில ஏறதுக்கு 1 ரூபா கொடுக்காம அவனுக்கு சொந்த முயற்சியில படிச்சு ஏறி இருக்கான். அவ்வளவு கட்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். என்னதான் நம்ம வீட்லயே வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் அவனுக்கு சொந்த முயற்சிலாம் அவன் உழைப்புலதான் எல்லாத்தையும் வாங்கி போட்டு அவன் கல்யாணத்தை கூட அவனுக்கு உழைப்புலதான் நடத்தியிருக்கான். இதுல தனுக்கு எவ்வளவு நகையெல்லாம் செஞ்சு வச்சு இப்ப என்ன சொல்லதுக்கு வாரா? நம்ம பிள்ளையா நம்ம இவ்வளவு பொறுப்பா வளர்த்திருக்கோம். இதே போல பொறுப்பானவன் நம்ம தனுக்க வரணும். சாரா கண்ணே அர்ஜுனு, அது பிறவைக்கு அந்த பையனுக்கு பேருனா வருண். இவ்விலே மாதிரிப்பட்ட பையன் நம்ம தனுக்க வரணும். இப்படிப்பட்ட பையன் மட்டும் நம்ம தனுக்கு கிடைச்சான்னு வச்சுக்கிடுங்க. கிடைச்சா வேளாங்கண்ணி கோயிலுக்கு மொட்டை பொடியதான் நேர்ந்திருக்கேன். உனக்கா? உனக்கு மொட்டை போட்டெல்லாம் என்னால பாக்க முடியாது. எனக்கு இல்ல, பொறவு உங்களுக்குதான். பொண்ணு பெத்தா மட்டும் காணுமா? நல்ல மாப்பிள்ள கிடைச்சா கோயிலுக்கு ஒரு மொட்டை போட மாட்டியலா என்ன? உங்களுக்குதான் மொட்டை பொடியதான் வேண்டி இருக்கேன். ஏன் உனக்கு மொட்டை போட வேண்டியதானே? எனக்கு மொட்டை பொடியன் வேண்டிக்கிட்டா எல்லாம் வேண்டுதல் நடக்காது. வீட்டு தலைவருக்கு மொட்டை பொடியதான் வேண்டிக்கிட்டாதான் வேண்டுதல் நடக்கும். இது எல்லாரையும் போல ஒரு பொறுப்பான பையன் நம்ம தனுக்கு அமைஞ்சா உங்க தலைக்கு மொட்டை கன்ஃபார்ம். ஓய் பொண்டாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்குங்க? என்ன சார் இது? குழந்தை முத்தம் நான் கொடுத்துருவேன். நீதான் புதக்கடின்னு மயக்கம் போட்டுருவியே. மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கெல்லாம் என் உடம்புல தெம்பு இல்லமா இப்ப? ஏங்க, நீங்க ஒரு டாக்டர் தானே? இல்லம்மா, நான் குட்டி கம்பவுண்டர். போங்க, நீங்க ஒரு டாக்டர் தானே? நான் ஏன் அப்பப்ப மயக்கம் போட்டு கீழே ஒளியே? ஒரு வேலை என்ன பிடிக்கலையா இருக்கும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? தெரியாதேம்மா, சொல்லு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு? இல்ல, ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அந்த கதையை பத்தி சொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். ஏன் பிடிக்கும்? ஏன்னா உங்க கூட உங்க கண்ணுக்குள்ள நான் இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, காத்து கூட தீண்டாது. பிறகு அதனால லைஃப் லாங் இப்படியே உங்க கூட இருக்கணும். அப்பனா போறதா எல்லாம் ஐடியா இல்ல. நான் கூட நீ சொன்னான்னு போவேன். நீ போனதுக்கு பிறவைக்கு இந்த ரூம்ல ஜாலியா இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பனா போக மாட்டேன். மாட்டேன். சண்டை போட்டுக்கிட்டு போக மாட்டேன். போனா நீங்க தான் கூட்டிகிட்டு வரதுக்கு வரவியலை. சண்டை போட்டுக்கிட்டு போனா வருவேன். ஏன்டான்னு சொல்லிட்டு போனா அந்தால போன விட்டுருவேன். ஏமா எந்திரிச்சிட்ட? அப்பனா நான் போனா என்ன பரத்தால என்ன தேடி வர மாட்டியா? நீ கோவப்பட்டுக்கிட்டு போனா வருவேன். உன் பரத்தாலேயே வருவேன். ஆனா நான் வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு போறேன்னு வச்சுக்கான். அந்தால போன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். அப்படியே விட்டுருவீங்களா? அப்பனா சமாதானப்படுத்துறதுக்கு வர மாட்டியா? வாய்ப்பே இல்ல. ஏன்? அவ கெட்டினா உங்களதான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னான். எவ்வளோ? அதாமா அந்த ஜெசிகா. ஓ, உங்க எக்ஸ். மொத பொண்டாட்டி வச்சுக்கா. எனக்கு குஷியா தான் இருக்கு நீ சொல்லச்சுலாம். இங்க நான் சொன்னா நீ முறைக்கலாம். நீயே சொன்னா நான் தானே முறைக்கணும். நீ என்னத்துக்கு முறைக்கிய? அதான் முறைச்சியல்னா நல்லவரு. முறைக்காம சந்தோஷப்பட்டுக்கிட்டுலாம் இருக்குதியா? சந்தோஷப்படிய விஷயத்துக்கு சந்தோஷப்படணும்.
இங்க இரு, என்னையே கெட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு ஒத்த கால்ல நின்னான். சரி கெட்டினா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வாக்கு கொடுத்தேன். அது பிறவைக்கு கண்டவிய பேச்சையெல்லாம் கேட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு போனான். என்னத்துக்கு போனான்? என்னையே அவளுக்கு பிறத்தாலேயே போக வைக்கிறதுக்கு போனான். நடந்தது என்ன? அதே போலதான் என்னை சுத்தி அது இதுன்னெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கான். கண்டவிய பேச்சு கேட்காம என்ன கூடாலே இருந்தா ராணி மாதிரி இருக்கலாம். ஏன்டான்னு சொல்லிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு போனியன்னா ஏன் சுண்டு வரல் கூட உன் பக்கம் திரும்பி பார்க்காது. காலத்துக்கும் ஒதுக்கி வைக்கதான். அப்பனா நானும் உங்க முத பொண்டாட்டியும் ஒண்ணு. எக்ஸ் இல்லம்மா, பொண்டாட்டி எல்லாம் ஆவேல. அப்பனா அவ மேலே ஒரு கண் இருக்கு உங்களுக்கு. இருக்கலாம். எனக்காண்டி தினமும் வீட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு போறான். நான் வெளியே போறேன். இருடி, உடனே நடிச்சிருவான். விடுங்க அர்ஜுன். விட முடியாது. அப்பா நான் கோவப்பட்டுக்கிட்டு போனா என்னை கூட்டிட்டு வரதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு வர மாட்டியா? ஏன் போறதா ஐடியா இருக்கா என்ன? போறதா இருந்தா இப்பயே போலாம். நான் இது என் வீடு, நான் என்னத்துக்கு போனோம்? அப்ப இனிமே போறத பத்தி யோசிக்க மாட்டா. ஐடியா இல்ல. அதான் சொல்லலாம், இது என் வீடு. போறவன் என்னத்துக்கு பைக்க அதை பத்தி எல்லாம் கேட்க? போனா போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இல்ல கேக்கேன், என் மேல பாசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடணும்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேக்கேன். அதுக்கு கூட இருந்தா போதும். கூட தான் இருப்பேன், ஏன்னா இது என் வீடு. என்ன லூசு, இது நிலனுக்கு அண்ணனுக்கு வீடாச்சே. அது அப்ப இப்ப இது திவ்யாவோட வீடு. அப்பனா நீ நிலனோட அண்ணனை ஏமாத்தி பிளான் போட்டு ராணி மாதிரி வாழறதுக்கு ஆரம்பிச்சுட்ட. நான் என்னத்துக்கு ஏமாத்தணும்? அந்த ஆளே ஒரு ஏமாளி. இது பிறவு நீங்க தாலி கட்டுச்சுல, நான் என்ன சொன்னனோ அதுதான் உண்மை. இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழறதுக்கு ஆசைப்பட்டு தான் உங்க கையால தாலியை வாங்கிக்கிட்டேன். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு எமோஷனலா அழுதுகிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை தூக்கி போட்டேன். நிலனாலே பிராங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை நம்பி என்ன மன்னிச்சிட்டியா? நானும் இதாண்டா சாக்குன்னு சொல்லிக்கிட்டேன், ராணி மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப என்னைய பார்த்து பயம் இல்ல கண்டியா? உங்களை பார்த்து எனக்கு எப்பயும் பயம் இருந்ததே இல்ல. ஆனா பிரவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டியா? ஏன்? அவன் வேலையை சிறப்பா பார்த்ததுனால தானே இங்கே இருக்க. கத்தி குத்து அடி இதெல்லாம் நல்லதுக்குதான். இல்லனா வாரி கட்டிட்டு இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பிருப்ப. இவ்வளவு நடந்ததுனாலதான் மேடம் என்ன புரிஞ்சுக்கிட்டியா? உங்களை எப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டது உங்களை இல்ல, பிறவு உங்க எக்ஸ்ல வர. அவளை நீ என்னத்துக்கு புரிஞ்சுக்கிடணும்? அவதான் உங்களுக்கு சரியான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளா? ஏடி 70 பொண்டாட்டி வேணான்னு ஆசைப்பட்டனா? நீங்க ஆசைப்படல, இருந்தாலும் உங்களுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த ஜெசிகாவே உங்க கூட இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு அடிபட்டதுக்கு பிறவைக்கும் எல்லோரும் அவளுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வராதா? ஒரு சொட்டு கண்ணீர் வராதா அவ கண்ணுல இருந்து? அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை அவளுக்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு போனேன்னு வச்சுக்கிடுங்க, அவங்கள நல்லாவே பாத்துக்கிட மாட்டா. உங்களுக்கு கஷ்டமே வந்தாலும் எனக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு கண்டுக்கிடாம போயிட்டே இருப்பான். அதான் என் முடிவை மாத்திட்டேன். அவ வேற என்னமோ நோக்கத்துக்காண்டி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கா. அத கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அவளை நம்பி உங்களை விட்டுட்டே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பனா எப்பவும் போக மாட்டேன். இதான் என் இடம், எப்பயும் போக மாட்டேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி. ம். அம்மா பதில் சொல்லுடி. பதிலெல்லாம் எனக்கு சொல்லதுக்கு தெரியாது. பதில் சொல்ல மாட்டா, ஆனா என் கூடாலே இருக்கணுமா? இப்படி இருந்தா போதும். என்னைக்கு பதில் சொல்லியேன்னு பாக்கேன். யார் இந்த நேரத்துல? துளசி நினைக்கேன். என்ன துளசி? அண்ணே கொஞ்சம் வெளிய வாரியலா? என்னம்மா? சாராக்காவ அத்தான வந்திருக்காவ. இன்னைக்கு தானே கல்யாணம் நடந்தது. நீ போய் இப்ப வரோம். என்னம்மா சாராவ ரோஹிதா வந்திருக்காவன்னு சொல்லிட்டு போறான்? தெரியலங்க, ஒருவேளை அவ வீட்டுல எதுனா சண்டையா இருக்குமோ, இல்லனா இந்த நேரத்துக்கு என்னத்துக்கு வர போறாவ? சரி வாங்க போய் பாத்துக்கிட்டு வந்துருவோம். இருங்க ஒரு நிமிஷம், நான் கவினை கூப்பிடுவேன். இல்ல தியா, நீ லேசா பிடி, அது போதும். இனிமே மெல்ல மெல்ல அடிப்பட்ட கால அசைக்கணும். நீ கொஞ்சம் பிடி, நானே உட்காந்துடுறேன். அண்ணே நல்லா இருக்குதியா? நல்லா இருக்குண்ணா. என்ன வீட்டுல எதுனா பிரச்சனையா? இந்த நேரத்துல வந்திருக்குதியா? என்னம்மா பெரியவீல்கிட்ட எதுனா சண்டை போட்டியலாம்? இல்ல அண்ணே, சும்மா உங்களை பாத்துக்கிட்டு போலான்னு வந்தோம். சும்மா பாத்துக்கிட்டு போலான்னு வந்தியா? ஆமா சித்தி. மக்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எங்க பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னெல்லாம் இல்ல. அங்க என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கலப்பா. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தானே நாங்க அங்கிருந்து இங்க கிளம்பி வந்தோம். 2 மணி நேரத்துக்குள்ள இங்க வந்திருக்குதியா? என்ன மாப்ள, எதுனா சண்டை போட்டியலாம்? அதான் எல்லாரும் கேட்காவே இல்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிறகு இந்த நேரத்துல வந்திருக்குதியா? உங்க தங்கச்சி தான் உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டா. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தானே அவனை பார்த்தேன். ஏன்னே எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் இங்க வரப்படாதா? எடி கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு. எப்பயே நீங்க வந்துட்டு போலாம். ஆனா இன்னைக்குதான் கல்யாணம் முடிச்சிருக்கு, உடனே பிறந்த வீட்டுக்கு வந்திருக்க. அப்பனா பயம் இருக்காதா எங்களுக்கு? கவினு ஒண்ணும் இல்ல, உங்களை எல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தேன். சும்மாதான் என் அண்ணனை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னேன்.
உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த ஆள் அவ்வளவு நல்ல மனுஷன் எல்லாம் இல்லையே கவின. எல்லாமே நல்ல மனுஷன் தான். என்னமாமா நாங்க இங்க வரப்படாதா? வரலாம் மாப்பிள, திடுப்புன்னு வந்திருக்கியா பாத்தியலாம், அதான் கொஞ்சம் பயந்துட்டோம். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பிறந்த வீட்ல இருந்தது போலயே அங்கே இருந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? கல்யாணம் ஆன உடனே அண்ணனை பார்க்கணும், ஆட்டுக்குட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அங்க இருக்கவியெல்லாம் என்ன நினைப்பாவ? அவ அம்மா அப்பா என்னைய பத்தி பேசுவாவ. என்னத்த வளர்த்து வச்சிருக்குன்னு தானே கேப்பாவ. இப்ப இவளுக்கு என்னமா? கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நீ என்ன சின்ன குழந்தையா? இங்க இருங்க, உங்ககிட்ட நாங்க இப்ப பேசவே இல்ல, உங்களை கூப்பிடவே இல்ல. நாங்க பார்க்க வந்தது அவ அண்ணனை. முன்ன அவளுக்கிட்ட சத்தம் முடியாது போல எல்லாம் இப்ப சத்தம் போடாதுங்க. முன்ன வேணா அவ உங்க வீட்டு பொண்ணா இருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் ஆட்டி படைச்சிருக்கலாம். ஆனா இப்ப அவ ஏன் பொண்டாட்டி. நீங்க வேணா வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்து கூட்டிருக்கலாம். ஆனா ஏன் பொண்டாட்டி, என் வீட்டு மகாராணி. இன்னொரு முறை அவளை பார்த்து இப்படி எல்லாம் பேசிய வேலையை வச்சுக்கிட்டாருங்க சொல்லிட்டேன். தேவைதான். உள்ள வாங்க ரோஹித், உட்காருங்க. வாங்கண்ணே. சாரா வாங்க. என்ன அர்ஜுன், உங்க வீட்டுக்கு நாங்க வரப்படாதா? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. மாப்பிள திடுப்புன்னு வந்திருக்கியா கண்டியலாம், அதான் அங்க எதுனா சண்டையோ நினைச்சிட்டோம். உங்க பொண்டாட்டிக்கு மண்டையில யாரிய மாதிரி சொல்லி வைங்க மாமா. இவா ஏன் பொண்டாட்டி. முன்ன மாதிரி எல்லாம் அவளை திட்டினாவன்னு வச்சுக்கிட்டுங்க. அது பிறவைக்கு நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஆம், இனிமே பேச மாட்டேன் மாப்பிள, வாங்க உள்ள உட்காருங்க. சீ, இப்ப நான் என்னத்தான் அப்படி சொல்லிட்டேன்? இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. அங்க உள்ளவியெல்லாம் என்ன நினைப்பாவ 4 வார்த்தை சொல்லிட்டேன். இது ஒரு குத்தமா? எப்ப இந்த வீட்ல இனிமே வாயை திறக்கப்படாதப்பா, இல்லனா நம்மளே தூக்கி உள்ள வச்சாலும் வச்சுடுவாவ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்குது எல்லாரும்? சாரி, வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா 2-3 நாளா பயங்கர தலைவலி. இன்னைக்கு வீடியோ எடுக்கவே முடியல, லீவ் விட்டுலான்னு தான் பார்த்தோம். சரி கொஞ்ச நேரமாவது போடலான்னு தான் ட்ரை பண்ணோம். 100 எபிசோட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இந்த சக்சஸுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்ல. பாரதியின் காதலி கதை முடிச்சது, கதையே இல்லாம மூவ் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி வியூஸ் கம்மியானாலும் பரவாயில்லன்னு தான் ஆரம்பிச்சேன். உங்க எல்லாரோடைய சப்போர்ட்லயும் நல்லபடியா 100 எபிசோட் கிராஸ் பண்ணிருக்கோம். கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. தனோ காமிங்க, வருண் எப்ப வருவாரு, வருணோட கதை எப்ப ஆரம்பிக்கும்? இதுக்கு முன்னமே இத பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன்னு நினைக்கேன். பாரதியின் காதலியில 100வது எபிசோட்குள்ளேயே சாமிசை ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவங்க கதை ஆரம்பிக்கும் போது சேர்த்து வைங்கன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த சிச்சுவேஷன் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வருண கனடாக்கு அனுப்புனது. 130ல இருந்து 140 எபிசோட் அர்ஜுன் கந்தியாக்கா ஸ்டோரி இருக்கு. இது முடிஞ்சதுக்கு பிறகு தான் வருண் ஸ்டோரி, கவின் ஸ்டோரி எல்லாம் ஆரம்பிப்போம். என்னடா இவதான் சேர்ந்துட்டாவளே, இனிமே அடுத்த கதையை ஆரம்பிக்கலாம் நீங்க நினைக்கலாம். சேர்ந்தாலும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம 1 மந்த் இன்ட்ரெஸ்டா கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்றேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டோரி இல்லாம நான் மூவ் பண்ணிட மாட்டேன். எனக்குமே ஸ்டோரி இல்லைன்னா எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பப்ப என்கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் கேக்குறீங்க. உங்களுக்கு பூ வச்சுதான் ரொம்ப நாள் ஆச்சுலாம், எப்போ கல்யாணம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவங்க வேற யாரும் இல்ல, அக்காவோட கொழுந்தனார் தான். அதாவது நம்ம ஸ்னோவோட சித்தப்பா. உங்களுக்கே தெரியும், எங்க வீட்ல நானும் என் அக்காவும் மட்டும், அவங்க வீட்லயும் அதே மாதிரிதான், அவங்களும் அவங்க அண்ணாவும் மட்டும்தான். கல்யாணம் நடக்கும்போது அவங்க வீட்ல அவங்க அண்ணா முக்கியம், எங்க வீட்ல என் அக்காவோட ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியம். எங்க வீட்ல பையன் இல்ல, மூத்த மருமகன் தானே பையனை மாதிரி. அவருக்கு லீவ் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். கண்டிப்பா இந்த வருஷம் அனுப்பி வச்சிருவாங்க. டேட் கன்ஃபார்ம் பண்ணதான் சொல்றேன். பயந்து நிறைய பேர் கேக்குறீங்க, இத பத்தி கேட்கலாமான்னு தெரியல, ஏதாவது நினைச்சுப்பீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு வேணும் அப்படிங்கறதுனாலதான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் முடிஞ்சுதான்னு கூட 1-2 பேர் கேட்டிருந்தீங்க. உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓகேங்க, அவ்வளவுதான். இந்த கதை இவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆனதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். அதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.